உறவுகளே, நம்ம வீட்டு சாப்பாடு பாவக்காய் வறுவல், அரைக்கீரை பொரியல், வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இவ்வளவு தான். வெண்டைக்காய் போட்டு சாம்பார், அரைக்கீரை பொரியல். இன்னைக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா நகையெல்லாம் கைட்டி வச்சுட்டேங்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் போகிறேன். அதனால் எல்லாத்தையும் அங்கே போய் கைட்டி வச்சா மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்லேயே எப்போதுமே கைட்டி வச்சுட்டு போயிடுவேன். நம்ம தான் கைட்டி வச்சுட்டேன். சரி, லேட் ஆகிடுச்சு, ஒரு ரூபா சாப்பிட்டுட்டே போயிடுவோம். அங்கே போய் பசி எடுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏதோ பேருக்கு குறிக்க வேண்டியதுதான். வீட்டில் இவ்வளோ பெரிய சாப்பாடெலாம் இருக்கக்குள்ளே ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு தானேங்க. அதனால் வீட்லேயே ஒரு பிடி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். எப்படியும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க போகிறோம். மயக்கம் கொஞ்சம் எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும்தான் தனியாக தான் போகிறேன். அதனால் ஏதாச்சும் வரக்கூடாதுங்கிறதுனால 2 சாப்பாடை போட்டு வைப்போம். இது நான் போட்டிருக்கிற விற்கிற கம்மல் தான். அந்த கவரிங் கம்மலுங்கிறாங்களே, 45 ரூபா தான் அந்த கம்மல். இது ஒன்றும் மிஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போகல கைட்டி வச்சிடலாம். அதையும் கைட்டி வச்சிடணும். எல்லாத்தையுமே கைட்டி வச்சுட்டு தான் நான் ஃபோட்டோ தெரப்பி பண்ணுவேன். அதனால் அது அப்போங்க தான் இது மிஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறனால தான் இதை போட்டுக்கிட்டேன். பாக்கி எல்லா வளையல்களையும் எல்லாத்தையுமே கைட்டி வச்சாச்சுப்பா. வீட்டிலே கைட்டி வச்சுட்டு போயிடுவோம். வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. வீட்டில் கைட்டி வச்சுட்டு போனாலே யாராச்சும் போய் கேட்டுக்கிட்டு வந்துவிடாதீங்க வீட்டுக்கு. வீட்டில் பாப்பா இன்னைக்கு ஜேபிக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம். அதனால் ஜேபி வீட்டில் தான் இருக்கிறான். குழந்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, போகவும் கூடாது. அதனால் குழந்தையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போகிறேன். வீட்டில் என்ன சாப்பாடு, அதனால தான் இன்றைக்கி சரியாக வீடியோஸ் எல்லாம் போடலை. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து நேற்று வாங்கிட்டு வந்த பொருள்களையும் இன்னும் நாங்கள் பார்க்கவே இல்லை. வந்து தான் பசங்க சொல்லிகிட்டே போயிருக்கானோ ஸ்கூல் விட்டு வந்தானா தான் பார்க்கணுன்னு. அதனால அவங்களுக்காக வெயிட்டிங். அதுக்கிட்டே நானும் ஆஸ்பத்திரி போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அம்மா நகையே இல்லாத அம்மா எப்படி இருக்கிறேன்? இப்படி தான் இருந்தேன், கொஞ்ச காலம் இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா இப்படி ஆனேன். எல்லாத்துக்குமே அம்மாவோட உழைப்பு தான். என்னோடய உழைப்பு, என்னோடய மூளை தான். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. என்னோடய உழைப்புன்னு சொல்கிறதோட என் பையன்தான் எல்லாமே எனக்கு வாங்கி ஒன்று அவன் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொடுக்குறது என் பையன்தான். எல்லாருக்கும் இதுமாரி ஒரு பையன் கிடச்சாச்சுன்னா சந்தோஷம் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் உறவுகளே.